ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எடிஷன் டெக் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் காப்பிரைட் ஃப்ரீ இமேஜஸ் எவ்வாறு கூகுள் மூலமாக டவுன்லோட் பண்ண முடியும் என்பது தான் இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி நிறைய பேர் அவங்க வீடியோஸில் இமேஜஸை பயன்படுத்துகிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள்லேருந்து டைரெக்டாக எடுத்து அந்த இமேஜஸை வீடியோஸில் பயன்படுத்துகிறாங்க, அல்லது வேறு ஏதாவது ஒரு இடத்துல இருந்து எடுத்து அந்த இமேஜஸை கூட அந்த வீடியோஸில் பயன்படுத்துவதனூடாக அவங்களுக்கு காப்பிரைட் பிரச்சனை வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. ஸோ நீங்கள் இமேஜஸ் டவுன்லோட் பண்ணும்போது கூகுளில் பொதுவாக 2 விதமான லைசன்ஸ் காணப்படுது. அதாவது கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ், அதோட கொமர்ஷியல் அண்ட் அதர் லைசன்ஸ். அதாவது கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு காப்பிரைட் பிரச்சனை வராது. ஆனால் கொமர்ஷியல் அண்ட் அதர் லைசன்ஸை நீங்கள் பயன்படுத்தும் போது அது வணிக ரீதியாக இருக்கிறதால உங்களுக்கு காப்பிரைட் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் வீடியோஸில் இமேஜஸ் பயன்படுத்தும் போது கட்டாயம் கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸை பயன்படுத்தி வரக்கூடிய இமேஜஸை டவுன்லோட் பண்ணி அதை உங்கள் வீடியோஸில் பயன்படுத்துங்க. ஸோ இதை எப்படி டவுன்லோட் பண்ண முடியும் என்பது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது போன்ற பயனுள்ள பல வீடியோக்களை பார்க்க மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் தொடர்ந்து உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் கூகுள் க்ரோம் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன இமேஜ் தேவையோ அதை டைப் பண்ணுங்கள். நான் இங்கே யூடியூப் லோகோ என்ன டைப் பண்ணுறேன். இதில் வரக்கூடிய மெனுவில் இமேஜஸ் என்பதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலை முதல்ல நீங்கள் டெஸ்க்டாப் மோட்டுக்கு மாற்றணும். ஸோ உங்கள் மொபைலில் மேலே காணப்படக்கூடிய 3 டாட்டில் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கீழே காணப்படக்கூடிய டெஸ்க்டாப் சைட் என்ற பாக்ஸை டிக் பண்ணுங்கள். இப்போ உங்கள் மொபைல் டெஸ்க்டாப் சைடுக்கு மாறி இருக்கிறது உங்களுக்கு பார்க்கலாம். இப்போ இதில் காணப்படக்கூடிய இமேஜஸ் பல டைப்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் முதல்ல உங்கள் மேலே காணப்படக்கூடிய செட்டிங்ஸை கிளிக் பண்ணி அதில் அட்வான்ஸ் சர்ச்சை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பக்கத்தில் மேலே காணப்படக்கூடிய செட்டிங்ஸில் எந்த மாற்றமும் செய்யாதீங்க. கீழே இருக்கிற யூசேஜ் ரைட் என்பதை கிளிக் பண்ணி அதில் இருக்கிற கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் என்பதை கிளிக் பண்ணி அட்வான்ஸ் சர்ச் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸில் காணப்படக்கூடிய இமேஜஸ் இங்கே வந்திருக்கிறத பார்க்கலாம். முன்னர் காணப்பட்ட இமேஜஸை விட குறைந்த அளவிலான இமேஜஸை இங்கே இருக்குது. ஏன்னா காப்பிரைட் ஃப்ரீ இமேஜஸ் மட்டும்தான் இங்கே உங்களுக்கு காட்டப்படுது. ஸோ இதில் உங்களுக்கு தேவையான இமேஜை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் உங்கள் விரலை சிறிது நேரம் அழுத்துவதனூடாக தோன்றக்கூடிய மெனுவில் ப்ரீவியூ இமேஜை கிளிக் பண்ணி அந்த இமேஜ்லேயும் உங்கள் விரலை கொஞ்சம் டச் பண்ணி அதில் வரக்கூடிய மெனுவில் டவுன்லோட் இமேஜை கொடுப்பதினூடாக உங்களுக்கு ஈஸியாக இந்த இமேஜை உங்கள் மொபைலுக்கு டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதோட உங்கள் வீடியோஸில் இந்த இமேஜஸை உங்களுக்கு பயன்படுத்திக்கலாம். ஸோ எந்த விதமான காப்பிரைட் பிரச்சனையும் வராது. ஸோ இது போல் எந்த ஒரு இமேஜ் வேணுமென்றாலும் உங்களுக்கு ஈஸியாக காப்பிரைட் பிரச்சனை இல்லாமல் இந்த கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் மூலமாக உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இது என்னுடைய கேலரியில் இப்போ சேவ் ஆகியிருக்கிறத உங்களுக்கு பார்க்கலாம். ஸோ இது போன்ற பயனுள்ள பல வீடியோக்களை பார்க்க மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப்